இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து வி பஃப் எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தர போகிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நார்மலாக ஸ்லீவ் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு, அந்த ஸ்லீவை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ நம்ம மேலே நார்மலாக கை அடித்து திருப்புறதுக்கு ஸ்லீவ் வெட்டுவோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் பாதி மேலே பாதியும் கீழே பாதியும் அந்த பார்டரை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதினா இப்போ நீங்கள் கீழே பஃப்புக்கு பட்டி என்ன ஹைட் கொடுக்குறீங்களோ அந்த ஹைட்டுக்கும், அதே மாதிரி இந்த பிங்க் கலர் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, பஃப்புக்கு டிசைன் கொடுக்குற கிளாத் வந்து பஃப்பு ஒரு கையோட அளவு எவ்வளோ நம்ம மடித்து வைக்கிறோமோ அந்தளவுக்கு ஸ்லீவ் இப்போது அந்த க்ரீன் கலரில் லைனிங் வெட்டியிருக்கேன் பாருங்கள், அதை மடித்து போட்டால் எவ்வளோ கிளாத் வருமோ அந்த அளவுக்கு வந்து சென்டரில் வி பஃப் வைக்கிறதுக்கு கிளாத் வெட்டிக்கோங்க. இப்போ நேஷ் வெட்டிக்கோங்க. மடித்து நேஷ் வெட்டிட்டு அதே மாதிரி நேஷ் வெட்டின தாவில் மேலேயும் சேம் அதே மாதிரி நேஷ் வெட்டிக்கோங்க. ஸோ அங்கே நேஷ் வெட்டின மாதிரியே சேம் மேல் போர்ஷன்லேயும் நேஷ் வெட்டிக்கோங்க. நேஷ்னால் ஜக்கா வெட்டிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு பீஸும் அந்த பக்கம் ஒரு பீஸும் உள்ளே வெளியே பார்த்து வச்சுக்கோங்க. ஸ்டிச் போடுறீங்க இப்போ ஸ்டிச் ரெண்டு பக்கமும் போட்டுக்கோங்க. கீழே வரும்போது எச் கம்மி இல்லாமல் இருக்கணும். மேல் பக்கம் நீங்கள் எச் கம்மி விட்டுக்கோங்க. இப்போ இந்த பக்கம் மேல் தேல் போட்டுக்கோங்க. நீங்கள் ஓவர்லாக் அடித்து கூட போட்டுக்கலாம். நான் வீடியோ போட்டதுனால ஓவர்லாக் அடிக்கலை. எனக்கு நிறைய இந்த எடிட்டிங் எல்லாம் தெரியாது. இதை எனக்கு தெரிஞ்ச எடிட் பண்ணி நான் போடுறேன். ஸோ ரெண்டு பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு மேல் ஸ்டிச்சும் போட்டுக்கோங்க. அந்த மேல் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் டிசைன் கிளாத்தில் வரக்கூடாது, அந்த மேல் கிளாத்தில் தான் வரணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணணுன்னா, சென்டரில் அந்த கிளாத் இருக்குது பார்த்திங்களா, பிங்க் கலர் டிசைன் கொடுத்துருக்கேன் இல்லையா, அதை வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபில்ட்டு வச்சுக்கோங்க. தூக்கிட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி. நான் நிறைய ஸ்லீவ் இந்த மாதிரி தைச்சிட்டேன், அதனால் எனக்கு நார்மலாக டக்குன்னு வைக்க வந்துடும். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. லாஸ்ட் ஃபில்ட் வைக்கும் போது என்ன பண்ணணுன்னா, க்ரீன் கலர் கிளாத் மேலே ஃபோல்டிங் வரணும். ஓகேங்களா? ஸோ இந்த பக்கம் வந்து தூக்கி வைக்கிற ஃபில்ட்டும் அதே மாதிரி அந்த பக்கம் எத்தனை ஃபில்ட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த பக்கமும் க்ரீன் கிளாத் மேலே வந்து உட்கார மாதிரி ரெண்டு ஒன்று சேர்ந்து நீங்கள் ஸ்டிச் போடணும். டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ இப்படி திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னா, லைட்டாக விரிச்ச மெனிக்கி இப்போ இது ஒன்று மேலே ஒன்று 1/2 இன்ச்சுக்கு ஃபில்ட் வச்சிங்க. ஒரு 1/4 இன்ச்சுக்கு தள்ளி சென்டர் ஜக்கா போட்டுறதுலேருந்து எத்தனை ஃபில்ட்டு நீங்கள் கீழே எடுத்தீங்களோ அத்தனை ஃபில்ட்டும் மேலே கொஞ்சம் தள்ளி வைக்கிறோம் விரிச்சு. சரிங்களா? கொஞ்சம் தள்ளி வச்சு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். கண்டிப்பாக அந்த வி பஃப் வைக்கும் போது இப்படி ஃபில்ட் வைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நான் வீடியோவை புஷ் பண்ணாமல் போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ எப்படி நான் அதை வந்து எடுத்து வைக்கிறேன், கரெக்டாக வந்து கரெக்ட் பண்ணுறேன், அதெல்லாம் காட்டுறதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோவை புஷ் பண்ணாமல் ஸ்பீட் பண்ணாமல் நான் வந்து அப்படியே உங்களுக்கு போட்டிருக்கேன் வீடியோவில். அடுத்து இந்த பக்கம் வர ஃபில்ட்டு வைக்கும் போது இந்த பக்கம் ஆப்போசிட்டில் தூக்கி வைக்கணும். சென்டர் ஜக்காவுக்கு மட்டும் கொஞ்சம் கேப் விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம சென்டரில் ஸ்லீவ் வைக்கும் போது ஜக்கா கரெக்டாக வரும் நம்மளுக்கு. இப்போ ஃபில்ட்டை இப்படி தூக்கி வச்சு கரெக்டாக எத்தனை ஃபில்ட்டு கீழே இந்த பக்கம் வச்சுருக்கீங்களோ அத்தனை ஃபில்ட் தான் வரணும். லாஸ்ட் ஃபில்ட்டு மட்டும் க்ரீன் கலர் துணி கரெக்டாக ஃபில்ட்டு மடிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த வி பஃப் வந்து கரெக்டாக வரும். இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. சென்டரில் அயரன் பண்ணணும். அடுத்து அயரன் பண்ணும்போது பாருங்கள், அயரன் பண்ணால் ஃபில்ட் வந்து கரெக்டாக ஈவனாக அப்படியே அமுங்கி உட்காந்துரும். இப்போ என்ன பண்ணுன்னா, கீழே அந்த பார்டர் கட் பண்ணோம் இல்லையா கை ஹைட்டுக்கு, அந்த பார்டர் வந்து அந்த பார்டருக்கும் வந்து ஜக்கா வெட்டிக்கணும். நான் இப்போ ஒரு ஸ்லீவ் தானே ஃபினிஷிங் பண்ணுறேன். ஸோ கீழே நேஷ் வெட்டிட்டிங்க அப்படின்னா அந்த நேஷ் வந்து அந்த சென்டர் போர்ஷனில் உட்காரணும். அப்படி சென்டர் போர்ஷனில் வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வைக்கும் போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாத் கீழே வரும். அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் வரது வெட்டுக்கு தான் போகணும். நீங்கள் கீழே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, இதையும் வச்சு ஒரே தேயில் அடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கை கரெக்டாக உட்காராது. தேயில் வந்து நெல்லியாக உட்காரும் கை ஸ்லீவ் வந்து. ஸோ அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா எவ்வளோ கீழே போதோ அதை அப்படியே விட்டுருங்க. ஸ்ட்ரைட் பண்ணி தான் அடிக்கணும். நீங்கள் வைக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அது. இப்போ ஸ்ட்ரைட்டாக ஸ்டிச் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் டர்ன் பண்ணிக்கோங்க. நான் வீடியோக்காக டர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் சென்டரில் மட்டும் நீங்கள் ஃபில்ட்டு தூக்கி வச்சிங்களா அந்த இடத்துல கரெக்டாக வரணும். சரிங்களா? இப்போ மேல் தேல் போட்டுக்கோங்க. இப்போ நிறைய பிரியிற மாதிரி கிளாத்தாக இருந்தால் நீங்கள் ஓவர்லாக் போட்டுட்டு மேல் ஸ்டிச் போடுங்க. அந்த மேல் ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்டரில் தான் வரணும். மேலே நீங்கள் வி பஃப் வச்சுருக்கிற தாவில் வரக்கூடாது. சரிங்களா? இப்போ அந்த வி வச்சுருக்கீங்க இல்லையா அந்த இடத்துலையும் ஒரு நேஷ் போட்டுக்கோங்க ஸ்ட்ரைட்டாக. அவ்வளோதாங்க, வி பஃப் முடிஞ்சதுங்க. இப்போ நான் இதை அயரன் பண்ண போகிறேன். இப்போ வி வச்சுட்டு கரெக்டாக அந்த ஃபில்ட்டை எடுத்து வச்சுட்டு அயரன் பண்ண போகிறேன்.
நான் அயரன் வீடியோ இதில் காட்ட போகிறதில்ல. பாருங்கள், அயரன் பண்ணிட்டு இப்போ ஃபில்ட் எவ்வளோ அழகாக ப்ரெஸ் ஆகி உட்காந்துருக்கு பாருங்கள் வி பஃப்க்கு. இப்போது ஸ்லீவுக்கும் சென்டரில் ஜக்கா வெட்டிட்டேன். இப்போ சென்டரில் நேஷ் வெட்டியிருக்கேன் பார்த்தீங்களா. இப்போது ஸ்லீவுக்கு எப்பயுமே நான் மார்க் பண்ணிட்டு தான், நான் கிட்டத்தட்ட 20 வருஷமாக தைக்கிறேன். இப்போ கூட நான் மார்க் இல்லாமல் தைக்க மாட்டேன். ஏன்னா ஸ்லீவ் மாறிடும், ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்காது. ஸோ நான் எப்பயுமே மார்க் பண்ணி தான் ஸ்லீவை எடுப்பேன். ஸோ நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஸ்லீவ் எப்பயுமே மாறாது உங்களுக்கு, சரிங்களா. ஸோ இப்போ சென்டர் ஜக்காவும் கீழே அந்த பார்டருக்கு சென்டர் பண்ணி கரெக்டாக கீழே நம்ம எந்த அளவுக்கு பிடிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம அடித்து திருப்பிடணும். இப்போ நான் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள். ஸ்டிச் போடும் போது இந்த பக்கம் சென்டர் ஜக்காவும் கரெக்டாக உட்காரணும் உங்களுக்கு. ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ஸ்டிச் போடும் போது மேலே அந்த நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம்ல அந்த இடத்துலையும் இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு மேல் ஸ்டிச்சு போட தேவையில்லை. நீங்கள் நகத்தை வச்சு நல்லா கீறிட்டீங்க அப்படின்னா மேல் ஸ்டிச் போட தேவையில்லை. இல்லை அப்படி இல்லை உங்களுக்கு மேல் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஊசி டியூப் போடுறது இருந்தால் போட்டுக்கோங்க. நான் மேல் ஸ்டிச் போடல, இப்போ ஊசி டியூப் போட்டிருக்கேன். இப்போ நான் அடியில் கை வச்சு அந்த கிளாத்தை இழுத்தேன் தெரியுமா, எதுக்காகனா இந்த பக்கம் லைனிங் கிளாத் மேலே ஸ்டிச் போடும் போது தெரியும். ஸோ லைட்டாக நம்ம அப்படி கை வச்சு உள்ள பக்கமாக ப்ரெஸ் பண்ணி இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து மேலே ஊசி டியூப்பில் மேல் கிளாத் மட்டும்தான் தெரியும். இப்போ சுற்றி நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அந்த ஜக்காக்கு சென்டர் தான் கரெக்டாக ஸ்லீவ் ஜக்காவும் உட்காரணுங்க. மேலே ஜக்கா போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ அது கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டிச்சை முடிச்சிருங்க. ஸ்லீவை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன்னா இதுக்கப்புறம் ஃபினிஷிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன், கட் பண்ணிகிட்ருக்கிறேன். கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பாருங்கள் நேஷ் வெட்டிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு வி பஃப் ஸ்லீவ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து ஃபினிஷிங் ஆன பின்னாடி ஒரு வீடியோ போடுறேன் நான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.